அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். என்னன்னாங்க, இந்த உலகத்தில் நல்ல வசதியாக இருக்கிறவங்க திடீர்னு தங்களுடைய வசதிகளை எல்லாம் இழந்து ரொம்ப கீழான ஒரு நிலைமைக்கு வந்துடுறதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத இந்த அமெரிக்க கதை நமக்கு அழகாக நமக்கு சொல்லுது. ஒரு ஒரு வாத்து என்ன பண்ணுதுங்க, வயல் ஓரத்தில் ஒரு கோழி, அந்த கோழி என்ன பண்ணுது, நெல்மணிகளை பார்க்குது, கோதுமை மணிகளை பார்க்குது. இந்த கோதுமையை நம்ம விளைவிக்கலாமே அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு வரும்போது, விளைய வைக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குல்ல, ஏர் உழணும், தண்ணி பாய்ச்சணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குல்ல, அதனால் தனக்கு துணைக்கு ஆள் வேணுமே அப்படின்னு அது பார்த்தது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை கூப்பிட்டுது. அதில் முக்கியமாக பன்றி, எலி, அப்புறம் வாத்து, இது மூணையும் கூப்பிட்டுது. கொஞ்சம் நீ எனக்கு உதவிக்கிறியா அப்படின்னு கேட்டது. உடனே அது மூணு சொல்லுச்சு. அதில் வாத்து முக்கியமாக சொல்லுச்சு, இதை பாரு, வயலில் இறங்கி என்னால் வேலை செய்ய முடியாது. ரெண்டாவது கோதுமையை விட காப்பி விளைவிச்சோன்னு வச்சுக்கேன், அது நல்ல காசு கிடைக்கும் நமக்கு. அதனால் நீ என்ன பண்ணு, காப்பியை விளைவிக்கலாம், நீ அந்த வேலையை பண்ண அப்படின்னுச்சு. உடனே மீதி ரெண்டும் இருக்குல்ல, அது சொல்லிச்சு, இந்த நாற்று வாங்கிறது அதுக்கான பணத்தை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நீ அதையெல்லாம் வாங்கிக்கோ, நாங்கள் பணம் கொடுத்து உனக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அதில் முக்கியமாக எலி சொல்லிச்சு, பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாத்து நாற்று நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது காப்பி விதையெல்லாம் போட்டுடுச்சு. விதையெல்லாம் வளர்ந்து நல்லா வருது. வந்த உடனே திருப்பி களை எடுக்கணும், தண்ணி பாய்ச்சணும், அதுக்கப்புறம் மருந்து தெளிக்கணும், பூச்சி வராமல் பார்க்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல. அதனால் மறுபடியும் அது கேட்குது, நீங்கள்லாம் மறுபடியும் எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கேட்ட உடனே அது சொல்லுது, இதை பாரு, உனக்கு வேணுங்கிற உரத்தை வேணா நான் தரேன் அப்படின்னு வாத்து சொல்லுது. உடனே பன்றி என்ன பண்ணுது, நான் உனக்கு தரமான பூச்சிக்கொல்லி எல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்குது. அப்போ உரம் வாங்கணும், பூச்சிக்கொல்லி வாங்கணும், அதுக்கு பணம் வேணுமே. உடனே எலி சொல்லுது, பணம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுற, எல்லாத்தையும் விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை எனக்கு கொடு அப்படின்னு அது சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது, அதை வாங்கிட்டு போகுது. நிறைய செலவு, ஏன்னா காப்பி பயிரிடுறதுக்கு செலவும் பணப்பயிராக இருந்தாலும் செலவு அதிகம். அதனால் நல்லா செலவு பண்ணி எல்லாத்தையும் விளைவிச்சு அறுவடையும் பண்ணிட்டுது. இப்போங்க இந்த கோழிக்கு கோதுமை மணியை எங்கே கொண்டு போய் விற்கணும்னு தெரியும், ஏன்னா அது சாப்பிட்ற உணவு. இந்த காப்பிங்கிறது அடிப்படை உணவில் ஒன்றாக வராது. அது என்ன ஆகும்னா, காப்பிங்கிறது ஒரு உல்லாசமாக ஒரு பொழுதுபோக்குக்காக கூட நம்ம கூட சொல்லுவோம்ல, ஒரு காப்பி குடித்தா நல்லாயிருக்கும் அப்படி. ஆனால் சாப்பிட்ற மாதிரி முக்கியமான உணவு பயிர் இல்லை. அதனால் அதை சந்தையில் கொண்டு போய் விற்கிறது எப்படி என்னன்னு அதுக்கு ஒன்றுமே தெரியல. அது சொல்லுது, எப்படி விற்கிறது, எங்கே போகிறது அப்படின்னு கேட்கும்போது இந்த கூட இருந்ததுலாம் சொல்லுது, இதையெல்லாம் நீ கொண்டு போய் விற்க முடியாது, ஏன்னா எல்லா இடங்கள்லையும் காப்பி தான் போட்டிருக்காங்க, அதனால் காப்பி பயிர் தான் நிறையா இருக்குது, விலை ரொம்ப உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நீ என்ன பண்ண, அதை நல்லா வறுத்து பொடியாக்குனேன்னு வச்சுக்கோயேன், நல்ல விலை போகும். அதனால் நீ என்ன பண்ணு, என்னோடய தொழிற்சாலையை பயன்படுத்திக்கோ அப்படின்னு வாத்து சொல்லிச்சு. உடனே இது சொல்லிச்சு, நீ சொல்கிற விலைக்கு யாரும் இந்த காப்பியை வாங்க வரமாட்டாங்க, அதனால் இது கொஞ்சம் விலை போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு பன்றி சொல்லுது. உடனே எலி பாருங்க, இந்த பாரு, நான் உனக்கு கொடுத்த பணத்தை இப்போ வட்டியோட எண்ணி கீழே வை அப்படின்னு கேட்குது. கேட்ட உடனே இந்த கோழிக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியல. நான் எப்படி கொடுக்கறது அப்படின்னோடனே, எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்குள்ள பணம் வட்டியோட ஆகணும் அப்படின்னு எலி அதை ரொம்ப நெருக்கடி கொடுக்குது. இதுங்க ரெண்டும் என்ன பண்ணிடுச்சு, ஓடி போயிட்டு. ஏன்னா அதுங்களுக்கு பணம் வாங்கிடுச்சுங்க ஏற்கனவே, அதனால் அது ஓடி போயிட்டு. எலி ரொம்ப பாடாப்படுத்தினோடனே கோழிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சந்தையில் போய் ஒன்றும் பாதியமாக வந்த வரைக்கும் அந்த காப்பியை விற்கிதுங்க. விற்றுட்டு முழுமையான பணம் கூட கிடைக்கல. அந்த பணத்தை கொண்டு கோழிகிட்ட கொடுக்கும். கோழி என்ன சொல்லுது தெரியுமா, நான் கொடுத்த பணத்துக்கு நீ வட்டியும் கொடுக்கல, முழுமையாகவும் இந்த பணத்தை நீ எனக்கு கொடுக்கல, அதனால் என்ன பண்ணுற, உன்னோட நிலத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னோடனே கோழிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. நிலத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், அந்த நிலத்தில் நீ வேலை செய், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அந்த உழைப்புக்கேற்ற சம்பளத்தை நான் உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அதை தன்னுடைய வேலையாளாக ஆக்கி கொண்டது அப்படிங்கிறது அமெரிக்க கதை. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா,
தனக்கு தெரியாத தொழிலை செய்ய தொடங்குகிறது. ஏன்னா கோழிக்கு கோதுமையை பற்றி தெரியும், காப்பியை பற்றி தெரியாது. காப்பி விளைவிக்க போகுது. அது தனக்கு தெரியாத ஒரு வேலையை மற்றவர்கள் சொல்கிறார்களே என்பதற்காக அது செய்ய தொடங்குது. தனக்கா அப்படி ஒரு எண்ணம் அதுக்கு வரல. அப்படி வரும் அப்படின்னா அதுக்கு அதற்கான அறிவு இருந்தால் தான் அந்த செயல் வரும் அதுக்கு. அதனால் அதுக்கு அது தெரியலை. ரெண்டாவது, பணம் கொடுக்கும்போதெல்லாம் அது வாங்கிக்குது. இதை நான் எப்படி திருப்பி கொடுக்கணும், இதுக்கு நீ வட்டி கேட்பியா, என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பேசி முடிச்சுக்கலை. அப்படி பேசி முடிக்காமல் கொடுக்குறேன்னு அப்படிங்கிறதுக்காக அது வாங்கிக்கிட்டு, அதனால் நெருக்கடி அதுக்கு சேர்ந்தது. அப்போது நாம் நமக்கு தெரிந்த தொழிலை செய்யணும். அடுத்தவங்களை பணம் கொடுக்குறாங்கங்கிறதுக்காக நாம் ஒரு தொழிலில் இறங்கினா நமக்கு நஷ்டம்தான் வரும். நம்மளோட உதவியாக வர்றவங்க கொடுக்குறேன்னு நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் அவங்க நமக்கு கொடுக்க வர்றாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் நம்ம தொழிலில் சிறந்து விளங்க முடியும். அடுத்தவர்களுக்கு அடிமையாகாமல் தப்பிக்க முடியும். இருப்பதையும் இழக்காமல் இருக்க முடியும். அப்போ அதுக்கு நிலம் போச்சு, அதனுடைய உழைப்பு இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அதனுடைய நிலை எவ்வளோ தாழ்ந்து போயிட்டு பாருங்கள். அதனால் இந்த கதை நமக்கு உணர்த்துவது, சிந்தித்து செயல்படு. யார் உதவி செய்கிறார்கள் என்பதை அறிந்து செயல்படு. அப்படி இருந்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத அது சொல்லுது. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.